ஹாய், வெல்கம் டு பவானி ஃபேஷன் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம தங்கமயில் ரிச் கோல்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்கீம் தானா? இதனால் மக்களுக்கு பெனிஃபிட் இருக்கா? அதை பற்றி தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். தங்கமயில் பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் ஓவரால் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் வேஸ்டேஜ் தான் ரொம்ப அதிகமாக போடுறாங்க. மற்ற ஷாப்போட பார்க்குறப்ப தங்கமயிலில் வேஸ்டேஜ் ரொம்பவே அதிகம். நான் விழுப்புரம் தங்கமயில் ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் போயிருந்தேன். நான் போனதும் ஃபஸ்ட்டு 2 கிராமில் ரிங் பார்த்தேன். நான் சூஸ் பண்ணியிருந்த ரிங்கோட வெயிட் 1 கிராம் 890 மில்லி. தங்கமயில் ரிச் கோல்டு மூலம் நான் 1 கிராம் 508 மில்லி சேவ் பண்ணி வச்சுருந்தேன். நான் சேவ் பண்ணி வச்சுருந்தது அவங்க 2 கேட்டகரியாக பிரிச்சுருந்தாங்க. பெனிஃபிட் தனியாகவும் சேவிங்ஸ் தனியாகவும் 2ஆக பிரித்து வச்சுருக்காங்க. பெனிஃபிட் வந்து எனக்கு 44 கிராம். அந்த 44 மில்லிகிராம் அவங்க மில்லிகிராமாக கணக்கு எடுத்துக்காமல் அது அமௌண்ட்டாக 609 ரூபான்னு கணக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போது 1 கிராம் 508 மில்லியிலேருந்து 44 மில்லிகிராம் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா 1 கிராம் 464 மில்லி. இது என்னோடய சேவிங்காகவும் கணக்கு வச்சுருக்காங்க. நான் சூஸ் பண்ணி வச்சுருந்த ரிங்கோட வெயிட் 1 கிராம் 890 மில்லி. நான் சேவ் பண்ணி வச்சுருந்த கோல்டு வெயிட் 1 கிராம் 464 மில்லி. இதை அவங்க கிராம் கணக்குலேயும் போட்டிருக்காங்க. அப்புறம் நான் இந்த இதுக்கு நான் எவ்வளோ பே பண்ணியிருந்தேன், 15,258 ரூபாய். அது அமௌண்ட்லேயும் போட்டிருக்காங்க. இப்போது 426 என்பது அதோட எக்ஸ்ட்ரா வெயிட். அதுக்கான அமௌண்ட் வந்து 6,234 ரூபா. இப்போது தாங்க ட்விஸ்டே. வேஸ்டேஜ் பாருங்கள், 1 கிராம் 890 மில்லி ஒரு ரிங்கு. அந்த ரிங்குக்கு வேஸ்டேஜ் மட்டுமே பாருங்கள் 5,950 ரூபா வருது வேஸ்டேஜ். இது என்ன கணக்குன்னு சத்தியமாக எனக்கும் தெரியல. ஒரு ரிங்குக்கு 20% போடுவாங்க அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. இது இல்லாமல் ஹால்மார்க் சார்ஜுக்கு 45 ரூபீஸ். இது வரைக்கும் டோட்டலாக 27,485 ரூபா. இப்போது நான் பெனிஃபிட் சொல்லியிருந்தேன்ல, என்னுடைய பெனிஃபிட்டுக்கான அமௌண்ட்டு 609 ரூபா. அந்த 609 ரூபாயும் மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி சொல்லிட்டு 3% போட்டு 403 ரூபா 806 ரூபா ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது 27,682 ரூபா வருதா டோட்டலாக. அதிலேருந்து நான் சேவ் பண்ணி வச்சுருந்த கோல்டு ரேட்டுக்கான அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுறாங்க. இப்போது 27,682 ரூபாயிலேருந்து 15,258 ரூபா மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா 12,424 ரூபா. நான் சேவ் பண்ணி வச்சுருந்ததோட இது எக்ஸ்ட்ரா 400 மில்லிகிராம் தான் அதிகம். அந்த 400 மில்லிகிராமுக்கு 12,500 ரூபா கொடுக்கணுமா? அதனாலே நான் அந்த ரிங்கை எடுக்கலை. அநியாயத்துன்னு வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த வேஸ்டேஜ் காசுக்கே நான் 1/2 கிராம் நகை எடுத்துடலாம் போல், அவ்வளோ அதிகமாக இருக்குது. அதனால் நான் ரிங்கு எடுக்கலை. நான் அதனால் காயின் எடுக்கலான்னு காயின் எடுத்தேன். நான் எடுத்த காயினோட வெயிட் 2 கிராம் 7 மில்லி. இந்த காயினுக்கு நான் சேவ் பண்ணி வச்சுட்டு கிராம் இல்லாமல் 543 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா வேணும். அதுக்கான அமௌண்ட் பார்த்திங்கன்னா 7,946 ரூபா. பொதுவாக காயினுக்கெலாம் வேஸ்டேஜ் கிடையாது தானே, ஆனால் தங்கமயிலில் உண்டு. தங்கமயிலில் காயினுக்குமே வேஸ்டேஜ் போடுறாங்க. எனக்கு இதுதான் அது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலனா. இப்போது இந்த 2 கிராம் காயினுக்குமே 871 ரூபா வேஸ்டேஜ் போட்டு இருக்கிறாங்க. இது இல்லாமல் ஹால்மார்க் சார்ஜுன்னு 45 ரூபா. அதுக்கப்புறம் என்னோடய பெனிஃபிட்டுக்கான அமௌண்ட்டை மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டு போட்டு என்னுடைய சேவிங் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக 8,969 ரூபா. எனக்கு இதில் 1 ரூபா கூட குறைக்கவே இல்லை. பொதுவாக ஒரு 50 ஒரு 100 ரூபாயாவது குறைப்பாங்கல்ல, ஆனால் இவங்க அது கூட குறைக்கலை. கரெக்டாக நான் 9,000 கொடுத்தேன். கரெக்டான பில் அமௌண்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக கொடுத்தாங்க எனக்கு. இந்த நகை எடுக்க ஷாப்புக்கு நான் மட்டும்தான் போனேன். அம்மா அப்பா யார்கிட்டையும் சொல்லலை. நான் தனியாக போனேன். என்னோடய சேவிங் அக்கௌண்ட்டில் தான் நான் ஜுவல்லரி எடுத்துகிட்டு வந்து அம்மா அப்பா கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட காமிச்சேன். எங்கள் அம்மாவை நம்பலை, கொஞ்சம் ஷாக்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினேன். இதுக்கப்புறம் நீங்கள் டிஜிகோல்டு சேவிங் போடுறீங்களான்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் போடலை. நான் கோல்டு சேவிங் இதுக்கப்புறம் நான் போடலை. இப்போ 100 ரூபா போட்டாக்கா 7 மில்லி ஏறுது. அது என்றைக்கு நான் சேர்க்கறது? அதனாலே நான் போடலை. நான் சில்வர் போடலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்கள். போடலாமா வேணாமான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள்.
நீங்கள் தங்கமயிலில் டிஜிகோல்டு போட்டிங்கன்னா நீங்கள் காயினாக எடுங்க. நகையாக எடுத்திங்கனாக்கா அவங்க வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக போடுறாங்க. உங்களுக்கு தான் அமௌண்ட் வேஸ்ட் ஆகும். நீங்கள் காயினாக எடுத்து வேறு ஷாப்பில் கூட வச்சுக்கலாம், இல்லை காயினாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் இதில் நோட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரஃப் பில்லில் மட்டும் வேஸ்டேஜ் கரெக்டாக போட்டுடுறாங்க. வேஸ்டேஜ் அதற்கான அமௌண்ட்டு கரெக்டாக போடுறாங்க. ஆனால் மெயின் பில்லில் மட்டும் வேஸ்டேஜே இல்லாத மாதிரியே காமிச்சிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இதில் வேஸ்டேஜ்னு ஒரு டாப்பிக்கே இருக்காது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தங்கமயிலுக்கு போனாக்கா இதை செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.